என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கும் பொழுது நீங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் தைரியமாக இருங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் தினமும் என்னுடன் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிகூறுவார் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, உங்கள் தேவனாகிய நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளிலே, உங்கள் வீட்டிலே, நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே, நீங்கள் போகின்ற இடங்களிலே கர்த்தராகிய நான் உங்களின் நடுவினில் இருக்கிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கிறேன். அதனால் என் மகளே, என் மகனே, நீங்கள் எதற்காகவும் பயப்படத் தேவையில்லை. எதற்காகவும் கலங்கத் தேவையில்லை. கர்த்தராகிய நான் வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய என்னால் உங்களுக்கு எதையும் செய்ய முடியும். நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களில் இருந்து, நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிற காரியங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலையை உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அதனால் என் மகளே, என் மகனே, நீங்கள் சோர்ந்து போகாமல் எந்த காரியத்தினை குறித்தும் பயப்படாமல் இருங்கள். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருப்பது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் முதலில் அனுதினமும் கர்த்தராகிய என்னை தேட வேண்டும். உங்களை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்து கிறிஸ்தவ பிள்ளைகளாக, நீதிமான்களாக வாழுங்கள். கர்த்தராகிய நான் உங்களை அதிகமாக நேசிப்பதினால் தினமும் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னிடத்திலே எப்படி வாக்குத்தத்தங்கள் பெற வேண்டும் என்பதை உங்களுக்கு வேதாகமத்திலே சொல்லியிருக்கிறேன். அதன்படியே நீங்கள் என்னை விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என் தேவனே, எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது, தேவனே என்னை நினைத்தருளும், தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தின்படி ஜெபம் செய்யுங்கள். நீங்கள் அப்படி என்னை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலேயே வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை அனைவரும் மறந்து விட்டார்களா? எல்லோரும் உங்களை கைவிட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி கலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் மகளே, என் மகனே, தேவனே என்னை நினைத்தருளும், எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்து அருளும் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். என் மகளே, என் மகளே, நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது இன்றே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை நிகழப் போகிறது. கர்த்தராகிய நான் உங்களுக்கு அந்த நன்மையினை இன்றே உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். பரிசுத்தவான்களாக வாழக்கூடிய உங்களை, நீதிமான்களாக வாழக்கூடிய உங்களை ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துருக்கள் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்களா? கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிராக பொறாமை கொண்டவர்கள் எழும்பி உங்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று இருப்பார்கள். அப்படி பொல்லாத மனிதர்களின் சூழ்ச்சியில் சிக்கி கலங்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, இன்று உங்களுக்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அல்லவா? இதை நினைக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம் உருவாகிறது அல்லவா? அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என் மகளே, என் மகனே, நீங்கள் இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தினை விசுவாசித்து வாழுங்கள். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடியவர்கள், போராடியவர்களையும் நீங்கள் தேடியும் காணாதிருப்பாய் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். அதனால் என் மகளே, என் மகனே, நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தராகிய நான் உங்களுக்காக இருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களை மன்னித்து ஜெபித்து, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து வாழுங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் இல்பொருளாவார்கள். நீங்கள் அவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை அழைத்துவிட வேண்டும் என்று எத்தனைக்க கூடியவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக எழும்பி உங்களுக்கு தொந்தரவுகளையும் கலக்கத்தினையும் வேதனையும் கொடுத்திருக்கக்கூடிய மனிதர்களை குறித்து நீங்கள் ஜெபத்தினிலே என்னை நோக்கி ஆராதியுங்கள். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக ஒருவர் எழும்பினால், அவர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர் அல்ல, அவர் உங்களுக்குள் இருக்கிற கர்த்தராகிய எனக்கு விரோதமாக எழும்பினவர். கர்த்தராகிய என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. இதனை விசுவாசித்து நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபத்தினிலே, கர்த்தாவே, நான் யாரிடத்திலும் அடிபணிந்து விடக்கூடாது. கர்த்தாவே, எனக்கு விரோதமாக எழும்பின பொல்லாத மனிதர்களை நான் காணக்கூடாது. கர்த்தாவே, எனக்கு எழும்பக்கூடிய பொல்லாத போராட்டங்கள் அனைத்தும் உமக்கு எதிராக எழுப்பின போராட்டங்கள் ஆகும். தேவனே, நீங்கள் அந்த போராட்டங்களை கவனித்துக் கொள்வீராக என்று உம்மை நோக்கி துதிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பக்கூடிய பொறாமை குணம் கொண்ட மனிதர்களை குறித்து கவலை கொள்ளாமல்,
நீங்கள் இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தினை விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் வாழுங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துருக்களை நீங்கள் மன்னித்துவிட்டு அவர்கள் செய்த காரியங்களை மறந்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நீதிமான்களாக கடந்து செல்லுங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய காரியங்களை கர்த்தராகிய நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக எழும்பின நபர்கள் கர்த்தராகிய நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொண்டு அவர்கள் மனம் திரும்பி உங்களிடத்திலே வருவார்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன். அதனால் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல் தைரியமாக வாழுங்கள். நீங்கள் வாழக்கூடிய இந்த பூமியிலே நெருக்கங்கள், போராட்டங்கள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். உங்களுடைய வாழ்க்கையிலே இவைகளை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு கர்த்தருடைய பலன் வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பேயாது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களுக்கு தீய எண்ணங்களை, தீய காரியங்களை உண்டு பண்ணக்கூடிய சத்துருக்களிடத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு, உங்களுக்கு அவைகளை மேற்கொள்வதற்கு வல்லமை தேவைப்படுகிறது. என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் எந்த ஒரு சூழ்நிலையையும் கண்டு நீங்கள் பயப்படாமல் தைரியமாக போராட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடும். நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது, கர்த்தாவே, பரிசுத்த ஆவியின் வல்லமையே எனக்கு கொடும். கர்த்தாவே, நீங்கள் கொடுக்கக்கூடிய வல்லமை வைத்து நான் எனக்கு எதிராக எழும்பக்கூடிய அனைத்து காரியங்களிலும் இருந்து மேற்கொள்ளும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன். கர்த்தராகிய நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுடைய உள்ளத்திலே இறங்கும் பொழுது தேவ வல்லமை உங்களை ஆட்கொள்கிறது என்று சொல்லுகிறேன். அந்த வல்லமையை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்கின்ற பொழுது விசுவாசத்தோடு வல்லமையை கேட்டீர்கள் என்றால் இன்றைய உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய நான் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் விசுவாசத்துடனே கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய காரியங்களை கர்த்தராகிய நான் உங்களுக்கு நன்மையான காரியங்களாக மாற்றி விடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் உங்களை கர்த்தருடைய கையிலே ஒப்புக் கொடுத்து வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் பெருக கிடைக்கும். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். எரேமியா 18:6 களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, குயவன் கையில் களிமண் இருப்பது போல நீங்கள் கர்த்தராகிய என்னுடைய கையில் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு குயவன் எப்படி களிமண்ணை வைத்து ஒரு அழகான மண் பொருட்களை உருவாக்குகிறாரோ அதுபோல கர்த்தராகிய நான் உங்களை என் கையிலே வைத்திருக்கிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சிலர் இன்று உங்களுடைய வாழ்க்கை அழிந்து விட்டது, இன்று என்னுடைய வாழ்க்கை கெட்டுவிட்டது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கெட்டுப் போய்விட்டது என்று சொல்லாமல் இருங்கள். குயவன் கையில் களிமண் இருந்து அழகான பொருட்களாய் வருவது போல கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய கையினிலே இருக்கிறீர்கள். எவரையும் புதிதாக மாற்ற கர்த்தராகிய நான் வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் முதலில் கர்த்தருடைய கையிலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும். நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது, கர்த்தாவே, குயவன் கையிலே இருக்கக்கூடிய களிமண்ணைப் போல நான் உங்கள் கையிலே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நான் உம்முடைய கையில் இருப்பதற்காக உங்களிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழ்கிறேன். கர்த்தாவே, உங்களுக்கு பிரியமான பாத்திரமாய் என்னை வரைந்து கொள்வீராக. இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, எனக்கு எதிராக எழும்பி எனக்கு விரோதமாக காரியங்களை செய்யக்கூடிய பொறாமை குணம் கொண்ட மனிதர்களிடத்திலிருந்து என்னை பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நான் செய்யக்கூடிய காரியங்களிலே நீங்கள் என்னுடனே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எமக்கு உம்முடைய வல்லமையை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எனக்கு விரோதமாக எழும்பி போராடினவர்களை நான் தேடியும் காணாத இருப்பதற்காக நீங்கள் கொடுத்த வல்லமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியின் நிமித்தம் எனக்கு உம்முடைய வல்லமையை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கு நீங்கள் சொன்ன வேதாகம வாக்குத்தத்தங்களை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் வாழும்படியாக என்னை ஆசீர்வதித்து என்னை மேன்மைப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.